Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது அந்த சிங்க் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஆயில் ஆகிடும். ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக உங்கள் வீட்டில் இருக்கிற மைதா, கோதுமை, அரிசி மாவு இந்த மாதிரி எது வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. அந்த ஆயிலோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மாவு வந்து அந்த கடாயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஆயில் வந்து ஃபுல்லாகவே அந்த மாவு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே நமக்கு ஈஸியான ஒரு வேலையாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் டைரெக்டாக வந்து சிங்கில் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சிங்க் ஃபுல்லாகவே ஆயில் பிசுபிசுப்பாகிடும். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதுவும் இல்லாமல் நம்ம வந்து என்ன ஃப்ரை பண்ணமோ அதோட ஸ்மெல் வந்து ஃபுல்லாகவே சிங்கில் வந்துட்டுருக்கோம். அதனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடாய் வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கடாய் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ சிங்க்லேயும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து போயிடுச்சு அப்படின்ட்டு. நான் வந்து இதில் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்குது, அந்த ஆயில் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேப்பரில் நம்ம இதை சேர்த்துட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடாயை அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நார்மலாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டிப்பு. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ பாருங்கள் கடாய் வந்து ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டீ தூள் வந்து நான் ஒரு 1 வீக்காக டீ போடுற டீ தூள் எல்லாமே வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா மிக்சியில் வந்து ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குற ரோஜா செடி, அதாவது எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரோஜா செடிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டீ தூளோட இது வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். செடி வந்து ரொம்ப நாளாக பூக்கலை அப்படின்னும் போது கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து உங்களோட ரோஜா செடி வந்து பூக்க ஆரம்பிச்சிரும். நான் இந்த மாதிரி தான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற டீ தூள் எல்லாத்தையுமே வந்து நான் காய வச்சு எடுத்து இந்த மாதிரி செடிகளுக்கு கொடுப்பேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம சாக்லேட் பனானா கேக் வந்து எப்படி சூப்பராக ஈஸியாக குக்கரில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு நான் வந்து 2 வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன். நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு மிக்ஸி கப்பில் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நான் 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். 1 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்மெல் இல்லாத ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 குழிக்கரண்டி அளவுக்கு, அதாவது சட்னி கரண்டின்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து கோகோ பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சர்க்கரை மாவெல்லாம் எடுத்தோம் இல்லையா அளவுக்கு, அந்த கப்பில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் அதை அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக பால் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. நல்லா அந்த சோடா தூளெல்லாம் வந்து நல்லா நுரைச்சி பொங்கி வரும். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த கேக் பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ வீட்டில் இருக்கிற ஒரு கேக் டின் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மலாக ஒரு டிஃபன் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். நான் வந்து இப்போ கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே இது பண்ணி விட்டுடலாம். இந்த கேக் ரெசிபி நம்ம வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ண ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் இன்றைக்கி வந்து இதை போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக வந்து மாவு சேர்த்து உள்ளே நல்லா இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. பட்டர் பேப்பர்லாம் நான் எதுவுமே சேர்க்கலை.
பட்டர் பேப்பர் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த மாவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். குழந்தைங்க வந்து ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக் வந்து கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேக் வந்து ரெடி பண்ணி கொடுங்க. நல்லா சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு நட்ஸ் இல்லை டூட்டி ஃப்ரூட்டி எதுனா சேர்க்க விருப்பம்னா சேர்த்துக்கலாம். குக்கர் வந்து ஒரு 15 நிமிஷமாக நான் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இப்போ நம்ம இந்த கேக்கு டின்னை வந்து உள்ளே வச்சுக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு 45லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். கரெக்டாக ஒரு 50 மினிட்ஸ் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ கேக் வந்து நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு செக் பண்ணுறேன். பாருங்கள், வந்து ஒட்டவே இல்லை மாவு. ஸோ அது வந்து வெளியில் எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் இருக்கிற ஓரங்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், கேக் வந்து அடியில் தீஞ்சு போகவே இல்லை. நம்ம கரெக்டாக 50 நிமிஷம் வச்சுருந்தோம். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், கேக் வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். டீ டைமில் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு. மேலே வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஏதாவது வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். பாருங்கள், உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 4th டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இப்போ மழை காலத்தில் நம்ம வந்து டிஃபனுக்கு மாவு அரைக்கிறோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக புளிக்க மாட்டேங்குது இல்லையா? ஸோ அதை எப்படி ஈஸியாக நம்ம புளிக்க வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து சுடு தண்ணி வந்து மீடியமான கை பொறுக்கிற சூடில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக மாவு வந்து புளிச்சிரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சமைக்கும்போது அடுப்பு பக்கத்தில் கூட மாவு பாத்திரத்தை வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக புளிச்சிரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி வந்து மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு சீக்கிரமாக புளிப்பு வந்துடும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். 5th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வடகம்லாம் நிறைய, அதாவது வத்தல், அப்பளம் அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ இது வந்து மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்து அப்பளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒரு மாதிரி நமத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி நமத்து போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வைக்கிறதுனால இடம் வந்து அடைச்சிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் கூட நீங்கள் வச்சிடலாம். உங்களுக்கு வந்து அப்பளம் வந்து ரொம்ப மொறுமொறுன்னு நல்லாவே இருக்கும். ஸோ சீக்கிரத்தில் வந்து நமத்தும் போகாது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.